முருகா சரணம். சிகரமருந்த வாழ்வது சிவஞானம் என்று துவங்கும் மாயாபுரி திருப்புகழ். இறை பதத்தை இனிதே அடைய முருகப்பெருமானை நினைத்து நாளும் ஓத வேண்டிய திருப்புகழ் இந்த மாயாபுரி திருப்புகழ். இந்தியாவின் 7 புனிதமான நகரங்களில் மோட்சபுரி ஹரித்துவாரும் ஒன்று. மற்றவை அயோத்தி, மதுரா, காசி, காஞ்சி, உஜ்ஜயினி, துவாரகை ஆகும். இந்த ஹரித்துவாரை பண்டைய காலத்தில் மாயாபுரி என்று அழைத்தனர். இந்த மாயாபுரி திருத்தலத்தில் பாடிய திருப்புகழ் இந்த சிகரமருந்த வாழ்வது சிவஞானம் என்ற திருப்புகழ். சிகரத்தில் இருந்து வீழும் அமிர்தத்தை அருந்தி வாழ்வதே சிவஞானம். இதை அறிந்திடாது கர்மங்கள் செய்து மயங்கி சிதறி அழிந்திடாமல் நான் இருப்பேனாக. எனது மமகாரம் நொறுங்க மாயை என்னை விட்டொழியும். அழிவுக்குட்படும் அந்த அகமாயை நான் சத்தியம் என்று நினைத்து மயங்கிடாது இருக்க உன்னுடைய அருள் துணை வேண்டும் ஐயனே. அகரமெனும் மூலத்தை நெருங்கி என்றும் ஆனந்த உறவாகி நின்று மயக்கம் ஒழித்தவர்களுடனே என்றும் எனது மனமும் உறவாகிச் செல்லும்படி நீயே எனக்கு அருள வேண்டும். மயக்கத்தை ஒழித்தவர்களுடன் என்னுடைய மனம் உறவாகிச் செல்லும்படி வேண்டும். செம்பொன் போன்ற நிறத்தை உடைய சூரியரும் வந்து உன்னுடைய தாள் பணிய அவனுக்கு கருணை புரிந்து காத்தருளிய மகா மாயையை வென்ற பெருமாளே, அல்லது அந்த மகா மாயையாகிய அன்னை ஆதிசக்தியின் அன்பை பெற்ற பெருமாளே, கருணை பொழிய வேண்டும் பெருமாளே. English translation of சிகரமருந்த வாழ்வது சிவஞானம். This is a Tirupugal sung in Mayapuri. It is known as Haridwar nowadays. In this Tirupugal, Arunagirinathar says, one gets the knowledge of Shiva when they pronounce the C of the Shivaya Namaha Panchakshara mantra. With that pronunciation, the mind, speech and body lose their action and desires. When one pronounces the Makara syllable, the grand illusion called Mahamaya gets destroyed. Bless me so that I meditate on you and reach a stage beyond memory and forgetfulness. The following lines describe how the sun suffered under the demon Surapadman's rule. Suran ordered the sun to decrease the intensity of its heat while passing through the streets of his city. Murugan destroyed Suran and helped the sun gods to regain their former glory. Whenever the sun approached the streets of Veeramahendrapuram, he was distressed, stunned and disturbed at the time of Suran's rule. All the 12 suns in the sky surrendered to you. You were so kind to the suns that you rescued them from the Suran by destroying him. You chose Mayapuri as your abode, O Great One.